வணக்கம் நண்பர்கள். நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர் வீட்டில் ரெய்டு நடந்துட்டுருக்கு. அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். மாநில அரசை எதிர்த்து உயர்நீதிமன்றமோ மத்திய அரசை எதிர்த்து உச்ச நீதிமன்றமோ எந்த விதமான தீர்ப்பையும் எதிரான உத்தரவுகளையும் பிறப்பிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு இந்த வழக்கும் ஒரு சாட்சி. நான் பாட்டுக்கு சும்மா தாண்டா இருந்தேன் அப்படின்னு வடிவேல் ஒரு காமெடி சொல்லுவார். அதே போல் நான் பாட்டுக்கு சும்மா தாண்டா இருந்தேன், மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு சொல்லிட்டு கடைசியில் மாவுக்கட்டு பரம்பரை ஆகிட்டீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகன் புலம்புற அளவுக்கு தான் இந்த ரெய்டு நடந்திருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராமதாஸ் அவர்களுக்கு துரைமுருகன் மேலே என்ன கோபமோ தெரியல. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களிலேயே இப்போ இருக்க தலைவர்களிலேயே மிகவும் மூத்த அனுபவம் வாய்ந்த தலைவர் துரைமுருகன் அவர்கள். அவருக்கு முதலமைச்சர் பதவியோ அல்லது துணை முதலமைச்சர் பதவியோ வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 நாளைக்கு முன்னதான் ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். அதன் பிறகு முதலமைச்சர் அவர்களே முதலமைச்சர் பதவியே உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தானாகவே ஃபோன் பண்ணி இடி ரெய்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் நமக்கு ஏற்பட்டு இருக்கிறது. 2024 தேர்தல் முடிந்து இப்பொழுது பாராளுமன்ற தேர்தல் முடிந்து இப்பொழுது 3வது முறையாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கிறது. இந்த நேரத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவருடைய மகன் எம்பிமான கதிரானந்த் அவருடைய வீட்லேயும் அவருடைய நண்பர் வீட்லேயும் ரெய்டு நடந்துட்டுருக்கு. 2024 எம்பி தேர்தலில் கதிரானந்தனுடைய தொகுதியில் அவருடைய நண்பர் வீட்டிலேருந்து 11 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது வருமான வரித்துறை அதிகாரிகளால். அப்போ தேர்தல் அதிகாரிகள் என்ன சொன்னான்னு கேட்டிங்கன்னா, பணப்புழக்கம் மிகப்பெரிய அளவில் இருக்குது, அதனால் நேர்மையாக எங்களால் தேர்தல் நடத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலை ரத்து பண்ணிட்டாங்க. 2 மாதத்துக்கு தேர்தல் ரத்து செய்யப்பட்டது. 2 மாதம் கழித்து மறுபடியும் தேர்தல் வச்சாங்க. அதுலேயும் கதிரானந்த் அவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறார். அப்பொழுது அதாவது சென்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில் மோடியினுடைய 2வது முறை ஆட்சியில் துரைமுருகன் அவர்கள் வீட்டில் ரெய்டு நடத்தப்பட்டது. அப்படி ரெய்டு நடத்தப்பட்டு ஒரு 6000 கோடி ரூபாய் மணல் கடத்தல் கனிம வள கடத்தல் செய்ததற்கான அனைத்து ஆதாரங்களுமே கைப்பற்றப்பட்டது. அந்த ரெய்டினுடைய முடிவில் அந்த மணல் கடத்தல் மணல் எடுப்பதற்கான உத்தரவு போட்ட 6 IAS அதிகாரிகள் ஈடினால சம்மன் கொடுக்கப்பட்டு ஆஜராகி விளக்கம் அளிக்கும்னு சொல்லிட்டு சம்மன் கொடுத்துருந்தாங்க. அந்த சம்மனுக்கு தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தடை வாங்கியிருந்தாங்க. அதாவது 6000 கோடி ரூபாய் ஊழல் செய்த வழக்கில் அந்த மணல் எடுப்பதற்கான உத்தரவை பிறப்பித்த IAS அதிகாரிகள் ஈடியினுடைய முன்னிலையில் சென்று விளக்கம் அளிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தடை விதிச்சிருந்தாங்க சென்னை உயர்நீதிமன்றம். இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு நீதிமன்றம் இந்தியாவுக்கு கிடைச்சதற்காக நம்ம எல்லாமே பெருமைப்படணும். அது மட்டும் இல்லாமல் இந்த உத்தரவை பிறப்பித்ததற்காக அந்த நீதிபதிகளுக்கு சென்னை நீதிமன்ற வளாகத்திலேயே ஒரு வெங்கல சிலை வச்சா கூட மிக பொருத்தமாக இருக்கும். சரி, இப்படி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட உடனே இடி அதிகாரி உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அதற்கு தடை வாங்கிட்டு வந்துருந்தாங்க. உச்ச நீதிமன்றம் இந்த 6 IAS அதிகாரிகளும் இடி முன்னிலையில் ஆஜராகி அவர்களுடைய விளக்கத்தை அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இடி அதிகாரிகள் கடந்த மோடி ஆட்சியிலேயே இடி முன்னிலையில் ஆஜராகி தங்களுடைய விளக்கத்தை அளிச்சிருந்தாங்க. என்ன விளக்கம் அளிக்கிறது போயிருப்பாங்க, ஐயா எங்களுக்கு 1-2 கோடி தான் கொடுத்தாங்க, மீதியெல்லாம் அவங்களே எடுத்துட்டாங்க, தயவு செஞ்சு நீங்களே நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் நடந்திருக்கும். இப்பொழுது மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு. துரைமுருகன் அவருடைய மகன் கதிரானந்த் அவருடைய நண்பர், அதாவது 11 கோடி ரூபாய் பணம் பிடிச்சாங்க பார்த்தீங்களா, அந்த 3 பேருடைய வீட்டிலும் இப்போ ரெய்டு நடந்துட்டு இருக்கு. துரைமுருகன் சென்னையில் இருக்கிறாரு, கதிரானந்த் அவர்கள் துபாயில் இருக்கிறாரு. அதாவது கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடி கொள்ளையடித்த பணத்தெல்லாம் வெளிநாட்டில் முதலீடு பண்ணியிருக்காங்க. அதை மேற்பார்வையிடுவதற்காக எம்பியுமான துரைமுருகனுடைய மகனான கதிரானந்த் அவர்கள் துபாய்க்கு போய் அதை மேற்பார்வை பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த நேரத்தில் தான் ரெய்டு வந்திருக்கு. ஒரு துரைமுருகன் அவர்கள் வீடு பூட்டியிருந்தது, கதிரானந்த் அவர்களுடைய வீடும் பூட்டியிருந்தது. சுற்றி கடப்பாரெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு 10 மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணி ரெய்டு நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. 8 மணி நேரம் ரெய்டு நடந்திருக்கு துரைமுருகன் அவர்கள் வீட்டில். கதிரானந்த் அவர்கள் வீட்டில் ஒரு 40 மணி நேரத்துக்கு மேலே ரெய்டு நடந்து முடிஞ்சிருக்குது. எப்படி என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் இடி கண்டிப்பாக ரெய்டு பண்ண போகிறாங்கன்னு துரைமுருகன் அவர்களுக்கும் அவருடைய மகன் அவர்களுக்கும் நன்றாக தெரியும். அதனால் வீட்டை எல்லாமே சுத்தமாக கழுவி சாம்பிராணி புகை போட்டு வச்சுருந்தாங்க, எதுவுமே கிடைக்காது. அதே போல் ஈடிக்கும் நன்றாக தெரியும் ரெய்டு போனால் எதுவுமே கிடைக்காது அப்படின்னு அவர்களுக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் ரெய்டு நடத்தி இந்த ரெய்டினுடைய முடிவில் துரைமுருகனும் அவருடைய மகனும் அவருடைய நண்பரும் துரைமுருகனுடைய மகனுடைய நண்பரும் ஆஜராகி விளக்கம் அளிக்கும்னு சொல்லிட்டு சம்மன் அனுப்ப போகிறாங்க. அந்த சம்மன் முடிவில் விசாரணை முடிஞ்சு துரைமுருகன்
அவருடைய மகன், அவருடைய நண்பர் 3 பேரும் கைது செய்யப்படுவது உறுதி. அதற்காக 83 வயசில் துரைமுருகன் அவர்கள் ஜெயிலுக்கெல்லாம் போய் களியெல்லாம் சாப்பிட முடியாது. வேண்டுமென்றால் இன்னொன்று பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன்முடி அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் கன்விக்ஷனுக்கு தடை வழங்கப்பட்டதைப் போல இதற்கும் அவர்கள் தடை வாங்கினாலும், உச்சநீதிமன்றத்தில் சென்று ஆஜராகி விளக்கமளிக்க தடை வாங்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அதை போல உச்சநீதிமன்றமும் கண்டிப்பாக இந்த விசாரணைக்கு தடை விதித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இந்த ரெய்டு சம்பந்தமாக முதலமைச்சர் அவர்களும் துரைமுருகன் அவர்களும் நேற்றே ஆலோசனை நடத்தி முடிச்சிட்டாங்க. முதலமைச்சர் தங்களால் எதுவும் செய்ய முடியாது, கை விரிச்சிட்டார் போல இருக்கு. அதனால துரைமுருகன் அவர்கள் நேற்றே ஃப்ளைட் பிடிச்சி டெல்லி போயிட்டாரு. என்ன ஒரு வெள்ளை கொடையுடனோ அல்லது வெள்ளை கொடியுடனோ சமாதானம் பேச போயிருப்பாரு. ஐயா, நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொள்ளடிச்ச பணத்தெல்லாம் எடுத்துக்கோங்க, எண்ணெய் ஊற்றுங்க, நான் ஆஜராகிடுறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கெங்கெல்லாம் கையெழுத்து போட சொல்கிறீங்களோ அந்த இடத்துல கையெழுத்து போடுறேன், வேணா உங்கள் கட்சியிலே கூட சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சமாதான கொடியோடு தான் துரைமுருகன் அவர்கள் டெல்லி போயிருப்பார். அடுத்ததாக கதிரானந்த் அவர்கள் துபாயில் இருக்கிறாரு. இப்போதைக்கு அவர் கண்டிப்பாக சென்னை திரும்புவதற்கான, இந்தியா திரும்புவதற்கான வாய்ப்பு கிடையாது. இந்த வழக்கு சம்பந்தமான ஈடியினுடைய கொடூரமான கையை சற்று அடங்கியிருக்கிறவரும் துபாயிலிருந்து கதிரானந்தம் திரும்புவதற்கான வாய்ப்பு கிடையாது. அடுத்த பதிவு சந்திக்கலாம். நன்றி.